என்றாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு புது அனுபவம் உங்களுக்கு வேணும். எந்த அனுபவம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் தனியாக உங்களை நான் என்ன பண்ணணும்னா நான் சந்திக்கணும் ஆண்டவரே. தனி ஜெபம் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. பாருங்க, ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் பயங்கரமான ஒரு கடன் பிரச்சனையிலே மாட்டப்பட்டு பெரிய கடன்காரராய் மாறினார். அந்த கடன் நிமித்தமாய் அவருக்கு ஊழியம் செய்ய முடியல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மேடையில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது சர்ச்சில் இருக்கிற ஒரு மூப்பர் எழும்பி நின்று, கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா, நீங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாம் எங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ஏன் ஜெபம் பண்ணாதீங்கன்னு கேட்டால், நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ண ஜெபம் எங்களுக்கு எப்படி கேட்கப்படும்? நீங்கள் இவ்வளோ கடன் வச்சுருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் டெய்லி ஃபைனான்ஸ்காரன் நின்றுட்டு இருக்கிறான், நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்தா அந்த ஆசீர்வாதம் எப்படி எங்களுக்கு தங்கும்? அதனால நீங்கள் இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறதுக்கோ பிரசங்கம் பண்ணுறதுக்கோ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திருச்சபையில் இருந்து சரி அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தரை கூப்பிட்டு, என்ன இந்த ஜனங்கள் ஏற்றுக்கலப்பா, இந்த ஜனங்கள் நான் ஆசீர்வதிக்கிறத விரும்பலை, அதனால நீ இந்த ஊழியத்தை பார்த்துக்கொண்டு தன்னுடைய அசிஸ்டன்ட் கையில் கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் 1.5 வருஷத்தில் 2 நாள் மட்டும்தான் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் பார்க்கறது வீட்டுக்கு வருவாங்க. அப்படியே மலை, காடுகள், ஆறுகள் இந்த மாதிரி இடங்களில் போய் தனியாக இருந்து ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த 1.5 ஆண்டு முடிந்த உடனே கோயம்புத்தூரில் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் அழைப்பு வருது ஒரு திருச்சபையில். அந்த திருச்சபையில் அழைப்பு வரும்போது அவர் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு சிஸ்டர் வராங்க, எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி சொல்கிறாரு, அடுத்த வருஷம் நீ குழந்தையோட வருவோம்மா. பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் அற்புதம் கர்த்தர் அவர் மூலமாய் சொன்ன வார்த்தையின்படியே 1 இயர்ல அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம், அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அதிலிருந்து அவருடைய ஊழியம் வளர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த தேவ மனுஷனை உலகமெல்லாம் தேவன் அவரை பயன்படுத்துகிறார் அவர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தனி ஜெபம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில வீணாய் போகவே